கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஜெரேமியா 31:14. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவீங்கன்னு சொல்றாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எல்லாவற்றிலையும் திருப்தி ஆவீங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு திருப்தி இல்லாத தன்மை, ஒரு அதிருப்தியான தன்மை இருந்து கொண்டு இருந்தது. அப்பா இன்னைக்கு சொல்றாங்க, இனிமேல் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கும். எல்லாவற்றிலையும் நீங்க திருப்தி அடைய போறீங்க. அந்த வசனத்தை மீண்டுமாய் பார்க்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை, யாருடைய ஆத்துமாவை? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். புதிய ஏற்பாடுல நாம தான் ஆசாரியர்கள், அப்பாவுடைய வேலையை செய்கிறவர்கள். நீங்களும் என்ன பண்ணணும்? அப்பாவுடைய வேலையை செய்யணும். ஆசாரியர்கள்னா மைக்கு பிடிச்சி மெசேஜ் கொடுக்குற பாஸ்டரோ, ஒரு பிஷப்போ, ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்களோ அப்படி அல்ல. நீங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லணும். உங்களுக்கு எப்படி ஏசப்பா பரலோகத்தை கொடுத்தாங்களோ அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் ஏசப்பாவை பற்றி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஊழியக்காரர். அப்பா வசனத்தில் சொல்லியிருக்காங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏசப்பா பற்றி சொல்ல தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இது கூட ஒரு ஊழியம்தான். இது நிமித்தம் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஆத்துமா கணக்கு உங்களுக்கு அப்பா கொடுப்பாங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இப்படி ஊழியம் செய்கிற உங்களுடைய ஆத்துமாக்களை அப்பா என்ன பண்ணுவாங்களாம்? கொழுமையினால பூரிப்பாக்குவாங்க. இவ்வளவு நாள் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் கொழுமையினால பூரிப்பாக்குவேன். இவ்வளவு நாள் எனக்கு ஒண்ணு இல்லையே, எனக்கு ஒரே தரித்திர சூழ்நிலை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். முன்னாடி வசனம் பாருங்க, 9ஆம் வசனம் verse 9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இன்னைக்கு அப்பா அந்த காலை நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை, இவ்வளவு நாள் நீங்க அழுகையோடும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி விண்ணப்பத்தோடு கூட வந்தீங்க. உங்களை இனிமேல் அப்பா வழி நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? உங்களை வழி நடத்துவார். அவர்களை தண்ணீரில் உள்ள நதி அண்டைக்கு, தண்ணீர் இருக்கிற நதி இடத்துக்கு அப்பா அழைத்து கொண்டு போவாங்க. இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கை வறண்ட இடத்துல இருந்துச்சு. அப்பா இன்னைக்கு சொல்றேன், நான் உங்களை தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு அழைத்து செல்லுவேன். அடுத்து நீங்க போன பாதையெல்லாம் கரடு முரடாக ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போல இருந்துச்சு. அப்பா சொல்றாங்க, இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இனி கீழே விழுந்து விடாதபடி செம்மையான வழியில உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு நான் எப்படி இருக்கேன்னா பிதாவாக இருக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பிதாவா இருக்கிறேன். அப்போ உங்களை சிரேஷ்ட புத்திரனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம் verse 11ல கர்த்தர் யாக்கோபை மீட்டெடுத்தார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். எல்லா காரியத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள்லாம் செய்தீங்களோ எல்லாவற்றிலிருந்து நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அவனிலும் பலத்தவனுடைய கைகளுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்களை டாமினேட் பண்ற பெரிய பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய பெரிய ஆளா இருக்கலாம், உங்களோட பெரிய செல்வந்தரா இருக்கலாம். அப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த பலவந்தரின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. 13ஆவது வசனம் பாருங்க, verse 13. கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க, நீங்க மகிழ போறீங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன். காலை நேரத்தில் அப்பா சொல்ற, உங்களோட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அடுத்து சொல்றாங்க, அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எல்லா சஞ்சலத்தையும் நீக்கி போட்டு உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 16ஆம் வசனத்துல, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். நீ அழாத,
அப்பா சொல்றாங்க, அழாது. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே வரக்கூடாது என்று அப்பா சொல்றாங்க. எந்த மனுஷன் முன்னாடியும் ஒரு சொட்டு கண்ணீரை கூட தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எந்த மனுஷன் முன்னாடி உங்க முன்பாக எல்லாரும் அனுதாபத்தோடு கேட்குற மாதிரி கேட்பாங்க. போய் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க அவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு சொல்லுவீங்க. பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அவங்க வந்து உங்களையே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அதனால தான் அப்பா சொல்றாங்க, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி முன்னாடியே நம்ம அப்பா சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் யார்? ஏசப்பாவோட பிள்ளைங்க. எந்த மனுஷன் முன்னாடி நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து, நான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இவ்வளவு நாள் நீங்க செய்ததுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். verse 25 25 நான் விடாய்த்த ஆத்துமாவை, களைப்படைந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல எந்த காரியத்துல உங்களுக்கு சம்பூர்ணம் இல்லை என்று நினைத்தீர்களோ அப்பா சொல்றாங்க, நான் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். தோய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அது எல்லாம் எப்ப நடக்கும்னு நினைக்கிறீங்க? 27:27 சொல்றாங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அல்லேலூயா. மனுஷ வித்தினாலும் உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார். பிள்ளைகளை கொடுத்து உங்களை பெருக பண்ணுவாங்க. ஒரு வருகை தாமதிக்குமானால் என்ன பண்ணுவாங்க? உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவாங்க. உங்க குடும்பத்தில் மலடி இருப்பது இல்லை. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தை செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து மிருக வித்தினாலும் அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா மிருகத்தை வைத்து தான் கணக்கு பண்ணுவாங்க. இன்னைக்கு சொத்து மதிப்பு நீங்க தங்கத்தை வைத்து கணக்கு பண்ணலாம், காரை வைத்து கணக்கு பண்ணலாம். அப்பா சொல்றாங்க, அது எல்லாவற்றிலையும் உங்களுக்கு சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம், வெளிப்படுத்துதல் 7:16-17 வசனங்கள். ரெவலேஷன் 7:16 and 17. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. அல்லேலூயா. அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, இனி நீங்க பசி அடைவதும் இல்லையா, தாகம் அடைவதும் இல்லையா, வெயிலாது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அப்ப என்ன பண்ணாங்க? பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் அதே வாக்கு கொடுக்கிறார். எதுவும் உங்க மேல படுவதில்லை, சேதப்படுத்துவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஏசப்பாவே இவர்களை மேய்த்து, ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்பா சொல்றார், நானே உங்களை மேய்க்க போகிறேன். மேய்த்து இவர்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க மாற்றமல்ல, நித்திய ஜீவனுக்கு அப்பா என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ற, அவங்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். எப்பொழுதும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இப்பொழுதும் அப்பா, யார் யாரெல்லாம் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, நீங்க சொல்றீங்க, நான் கொழுமையினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாக்க போகிறேன் என்று அப்பா நீங்க சொல்லுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் தாயார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன். அப்பா சொல்றாங்க, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நானே கூட இருந்து அம்ரஜா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று சொல்லுகிறதுக்காக சுத்திரம். அதே போல மரண தருவாயில இருக்கவங்களுக்காக இப்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குக. இப்பொழுதே உடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குகிறதற்காக இந்த தழும்புலால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறப்பா. ஆம் தகப்பனே, இப்பொழுதும் குருடர்களையும் செவிடர்களையும் நம்முடைய ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீங்க சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காக நன்றி. குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லி குடும்பத்தில் போராடுகிற அந்த பிரிவினை ஆவியை கட்டிந்து அப்புறப்படுத்துகிற சமாதானம் உண்டாகிறதுக்காக நண்பதுமப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சுத்தரும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போது வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.